ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, என் செல்ல குழந்தையே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் வராகி அம்மா உன் மனசு மகிழும்படி ஒரு நல்ல செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஆம் என் செல்லமே, நான் நித்தமும் உன்னை நோட்டமிட்டு கொண்டும் பாதுகாத்து கொண்டும் தானே உன்னை சுற்றி சுற்றி வர்றேன். அப்படி நான் உன் வீட்டில் உனக்காக பாதுகாப்பாக இருக்கும்போது உன் அருகிலேயே உன் வீட்டிலேயே ஒரு நல்ல சக்தியை கண்டேன். அவங்க ஒரு நல்ல ஆத்மா. அவங்க உனக்கு துணையாக இருந்து நீ நினைக்கிறதில எந்த தடங்களும் வராமல் நடத்தி கொடுப்பதற்காக உனக்கு துணையாக இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை என் செல்லமே, உனக்கு உன்னையுடைய முந்தைய தலைமுறையினர் தான். அவர்கள் உன்னுடைய அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு இருந்த உறவுகள் தான் அது. அவங்க இப்போ நீ துன்பப்படுறதை பார்த்துட்டு உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கணுங்கிற முடிவோட உன் அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த நல்ல சக்தியை பார்த்ததால் தான் இப்போது மகிழ்ச்சியோடு உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமே நீ கவலைப்படாத. உன் அருகில் உனக்கு துணையாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் உனக்கு கெடுதல் செஞ்சுட்டு போனாலும் உன்னை பெற்ற தாய் தந்தையர் நல்ல ஆத்மாவாக இருந்து எல்லாத்தையும் சரி செய்ய உனக்கு தயாராக வந்துட்டாங்க. இந்த வராகி அம்மா நான் என்னதான் உன்னை நோட்டமிட்டுக்கிட்டு இருந்தாலும் உன் அருகிலேயே இருக்க முடியாதல்லவா? எல்லாரையும் எல்லா மனிதர்களையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே நான் பார்த்தாக வேண்டிய கட்டாயம் இருப்பதால் தானே உனக்கருகில் எப்போதும் இருக்க வேண்டும் என உன்னை பெத்தவங்களை படைச்சேன். அதே போலதான் இப்போது உன்னை காப்பாற்றுறதுக்கும் அவர்களையே உனக்கு துணையாய் நான் வச்சிருக்கேன் என் செல்லமே. நீ கவலைப்படாத. எது தேவையில்லையோ அதை மறந்துட்டு, மறக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் மறந்துட்டு நினைக்க வேண்டிய விஷயங்களை நினைக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கணும். ஆம் என் செல்லமே, உன்னை பெற்றோர்களும் உனக்கு முந்தைய மூதாதையர்களும் இப்போது உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னாலே ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். இனிமேலும் நீ தேவையில்லாத விஷயங்களை மனசில் சுமந்துக்கிட்டு வலியையும் வேதனைகளையும் அனுபவிக்கக்கூடாது. கண்ணையும் காதையும் கண்ட இடங்களுக்கு தூது அனுப்பாமல் துன்ப கிணத்துல போய் விழுகாமல் நல்ல விஷயங்களை நாடி நல்ல விஷயங்களை மட்டுமே பார்த்து கேட்க பழகு. நீ நல்லவங்களோட பழகுனினா நீ ஏமாறாமல் இருப்பாய். ஆனால் கெட்டவர்களோடு பழகுனினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்ளலாம் அல்லவா? ஏன்னா கெட்டவன் எதை எப்படி செய்கிறாங்கிறதை பார்ப்பதன் மூலமாக ஓ இது இப்படி தான் இவர்களால் செய்யப்படுதா, நாம் தான் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுமான்ற விழிப்புணர்வு வருமல்லவா? அதை புரிந்து நடந்து கொள். எப்போதும் நல்ல மனிதர்களோடு இருக்கலாம். ஆனால் கெட்ட மனிதர்கள் எப்படி யோசிக்கிறாங்க, எதை எப்படி செய்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையின் ஒளி குறைவாக இருப்பதால் தானே இருள் உன்னை ஆக்கிரமித்து எல்லா விஷயங்களையும் துன்பமாய் உனக்கு மாற்றி கொடுக்குது. கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் கவலைகள் எல்லாம் காணாமல் போகச் செய்து சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையின் முக்கிய அம்சமாகவே நான் கொடுக்க போகிறேன். நீ இழந்த விஷயங்களை எல்லாம் தானம் செய்ததாக நினை என் செல்லமே. அதற்கான பலன் உனக்கு வந்து சேரும். தானமும் தர்மமும் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தும்னு நான் சொல்லியிருந்தேன் தானே. அதே போலதான் நீ செஞ்ச தான தர்மங்கள் எல்லாம் இப்போது ஒன்றாய் சேர்ந்து நீ இழந்ததை மீண்டும் உனக்கு பல மடங்காக கொண்டு வந்து கொடுக்க போகுது. அந்த வானத்தையே உனக்கு தொட்டுவிடும் தூரமாக நான் மாற்றத்தான் போகிறேன். நம்பிக்கையோடு நீ பின்னால் திரும்பி பார்க்காம முன்னாடி போய்கிட்டே இரு என் செல்லமே. நீ மனசு வச்சினா அந்த இமயமலையிலிருந்து கூட நீரூற்றை கொண்டு வந்து உன்னால் குடிக்க முடியும். எல்லா திறமையும் உனக்குள்ள உறங்கி கிடக்குதே தவிர உன்னிடம் திறமைகள் இல்லாமல் இல்லை என்பதை புரிஞ்சுக்கோ. நீ ஏன் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து வாழ்க்கையவே கவலையாக நினச்சி குழம்பி போயிருக்க? உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் நிறைய திறமைகளும் சக்தியும் நிறைய இருக்குது. இனிமேலாவது இந்த வராகியம்மா நான் உனக்கு என்ன சொல்ல வர்றேன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. கடந்து போனதையும் கஷ்டகாலத்தையும் நினச்சி கவலைப்படாத. கோபமும் பேராசையும் தவறான எண்ணமும் அகங்காரமும் ஆணவமும் பொறாமையும் உன்னுடைய எதிரிகளுக்கு தான் இருக்கணுமே தவிர உனக்கு இருக்கக்கூடாது. ஏனெனில் இது எல்லாமே கெட்ட விஷயங்கள். கெட்ட மனிதர்களிடம் அது இருக்கலாமே தவிர நல்ல பிள்ளையான என் அன்பு பிள்ளை உன்னிக்கிட்ட அது இருக்கக்கூடாது என் செல்லமே. இது எல்லாமே இருக்கிற மனிதர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற்றமே வராது. இது உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் எதிரியாக மாறிடும். உன்னுடைய எண்ணங்களில் எப்போதும் இந்த வராகியம்மா நான் இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா உன் வாழ்க்கையவே நான் பொற்காலமாக மாற்றி கொடுப்பேன். நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கேங்கிறத மட்டும் உணர்ந்து நடந்துகள். நீ என் மேலே முழு பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கிறதானே. இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நல்லதாக நான் நடத்தி தருவேன் என் செல்லமே. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களுக்கும் இதனால் வரை நடந்த கஷ்டங்களுக்கும் மனம் வருந்திக்கிட்டே வாழ்நாளை வீணாக்கிறாதே.
இனிமே உன்னுடைய வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயம் உனக்கு என்னால் கொடுக்கப்படும். ஆமீன் செல்லமே. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களும் அனுபவங்களும் இப்போது உனக்குள்ள வலிமையையும் புத்துணர்ச்சியையும் பலத்தையும் அதிகப்படுத்தி இருக்குதானே. அதன் மூலமாகவே உனக்கான மதிப்பை நான் அதிகப்படுத்துகிறேன். சில விஷயங்கள் உனக்கு சுலபமாக கிடச்சிட்டா அதை நீ அலட்சியமாக நினச்சிருவனு தான் அதுக்கான மதிப்பையும் மரியாதையும் உன்னை உணரச் செய்து அதுக்கு பிறகு உனக்கு தேவையான நீ எதிர்பார்த்த விஷயங்களை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுமைகளை பெரிதாக நினச்சி துவண்டு போகாதே என் தங்கமே. இந்த உலகத்தை சுமக்கும் அந்த பூமி தாயே உன் காலடியில் கீழ்தான் இருக்குதுங்கிற உணர்ந்துக்கிட்டு நீ எப்போதும் உச்சத்தை தொடக்கூடிய தகுதி படைத்த ஆள் என்பதையும் உணர்ந்து நடந்து கொள். நீ உனக்குள்ள வச்சிருக்கிற நம்பிக்கை என்பது நிச்சயமாக உன்னை காப்பாற்றுமே தவிர ஒருபோதும் உன்னை கீழே தள்ளிவிடாது என் செல்லமே. அமைதியாய் இருக்கக்கூடிய மனிதர்கள்தான் அதி புத்திசாலிகள் என்பதை உணர்ந்து கொண்டு எப்போதும் பேசுவதை கேட்கக்கூடிய ஆளாக நீ இரு. அதிகமாக பேசி பேசி நீ என்னத்தை சாதிச்சிட போற? பேசுபவனை விட கேட்பவன் தான் எப்போதும் புத்திசாலி என்பதை உணர்ந்து கொண்டு பேச்சை குறைச்சிக்கிட்டு செயல்திறனை அதிகப்படுத்து. யார் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் நேர்மையாக இருந்தீனா உனக்கான பரிசாக கம்பீரமும் தெளிவும் மரியாதையும் உனக்கு கிடைக்கும். ஒரு ஆற்று நீரையோ அல்லது குளத்து நீரையோ நீ எத்தனை முறை கலக்கி விட்டாலும் அது அத்தனை முறையும் தெளிவடைந்து மேலே தெளிவான நீராக இருக்கும். குப்பைகளும் குப்பை கூலங்களும் அடியில் போய் படிஞ்சிடும். அதே போலதான் ஓ மனசில் இருக்க குப்பைகளையும் தேவையில்லாத கலங்கங்களையும் உன் அடிமனதில் பதிய வச்சுட்டு தன்னம்பிக்கையோடு கூடிய தெளிவான மனசை உனக்குள்ள நான் உருவாக்க போகிறேன். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தெளிவான நீரை போல நீயும் தெளிவான மனசோடு இருக்கப்பாரேன் செல்லமே. மனசுக்குள்ள காயங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் வச்சுக்கிட்டு சிரிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி நீ சிரிக்க துவங்கி விட்டால் எந்த காயமும் பெரிதாக இருக்காதல்லவா. இடைவிடாத மழை போல உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காத. உன்னை பாதுகாக்கும் கொடையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். யாருக்கிட்டையும் போய் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்கிக்காதே. யாருக்கு எப்போது எது கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். யாரிடமும் நீ தேவையில்லாமல் உன்னை பற்றி தன்னிலை விளக்கம் கொடுப்பதின் மூலமாக அதுவும் மாறப்போவதில்லை என் செல்லமே. நீ என்னதான் 1 மணி நேரம் பேசினாலும் 2 மணி நேரம் பேசினாலும் அவரவர்களுக்கு எது தேவையோ அவர்களுக்கு எது வேண்டுமோ அதை மட்டும்தான் அவங்க காதில் வாங்கிக்குவாங்களே தவிர உன்னை பற்றி பேசக்கூடிய எந்த நல்ல விஷயத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள், கேட்டுக்கொள்ளவும் மாட்டார்கள். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான மன வலிமையை தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். வேறு எந்த மனிதர்களிடமும் போய் உனக்கு நியாயம் கிடைக்கும் நல்லது செய்வார்கள்னு எதிர்பார்க்காதே என் செல்லமே. ஏன்னா இங்கு வசிக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடமும் இருப்பது அவரவர்களுக்கு உரிய நியாயம் மட்டும்தான். ஏன்னா மனுஷன் எல்லாருமே தான் செய்கிறது தானே சரி, தான் செய்கிறது தான் நியாயம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீயும் அப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்து உன்னுடைய நியாயத்தை தக்க வச்சுக்கோ. ஒரு அழகான மலர் என்பது அதிலிருந்து மனம் வரும் வரையும் தானே எல்லாரும் அதை மதிப்பார்கள். அதே போல தான் மனுஷங்கிட்டையும் பணம் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிக்க தானே நீயும் கஷ்டப்படுகிறாய். எல்லாம் எனக்கு தெரியும் என் செல்லமே. உனக்கு எது தேவையோ உனக்கு எது அவசியமோ அதை நான் நிச்சயம் கொடுப்பேன்னு தானே சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கு மன நிறைவு அடையும்படி உனக்கான செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன். எல்லா மனிதர்களும் நிம்மதியாக வாழணும் தானே எதிர்பார்க்குறாங்க. நீ எதிர்பார்க்கும் நிம்மதியையும் நான் உனக்கு கொடுத்தே தீர்வேன். பணிவோடு வாழ்வதென்பது ஒரு பலவீனம் அல்ல, அதுதான் உனக்கான பலம். உன்னுடைய பலத்தை அதிகரித்து தேவையில்லாத பலவீனத்தை உன்னிடமிருந்து நானே அப்புறப்படுத்துவேன். ஜெய் வராகி.